வணக்கம். மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் ஆகியோரிடம் கருத்துக்கள் கேட்பு. தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நாளை மறுநாள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். பாலியல் சம்பவங்கள் குறைய வேண்டுமென்றால் மரண தண்டனை வழங்க வேண்டும் என நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கருத்து. ஒரு முறையாவது தூக்கு தண்டனை கொடுத்தால்தான் பிற குற்றவாளிகள் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் பேச்சு. இது நடக்கும்போது கடுமையான தண்டனை, அதான் நம்ம மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்ம கேட்டிருக்கோம். அது கடுமைப்படுத்தப்பட்டாலும் மட்டும்தான் அந்த தண்டனைகள் உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி செயல்ல இருந்து யாரும் ஈடுபடுறதுக்கான எண்ணமும் வராது நான் நினைக்கிறேன். அது அரசு முடிவெடுத்தால் சிறப்பாக நினைக்கிறேன். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்குவது குறித்து முதல்வர் விஜய் தான் முடிவு செய்வார் என அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக திட்டங்கள் நிறைவேற்றப்படும். திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் எப்போது வழங்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் என்றும் பேச்சு. திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல். இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நிலையில் இன்று அல்லது நாளை மீண்டும் ஐக்கியமாகலாம் என எதிர்பார்ப்பு. எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிபந்தனை. சட்டசபையில் தாவேகாவுக்கு அளித்த ஆதரவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் அளித்த மனுக்கள் உள்ளிட்டவற்றை வாபஸ் பெறுமாறு இபிஎஸ் நிபந்தனை விதித்ததாக தகவல். சென்னையில் பெட்ரோல், டீசல் விலை 4வது முறையாக மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து ₹107.77 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து ₹99.55 விற்பனை. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.61 உயர்ந்து ₹103.61 விற்பனை. டீசல் லிட்டருக்கு ₹2.63 உயர்ந்து 1 லிட்டர் ₹93.79 விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. பெட்ரோல், டீசல் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மேகதாது திட்டத்தை நிறுத்த தமிழ்நாட்டிற்கு உரிமை இல்லை. மேகதாது திட்டத்திற்கு புதிய அறிக்கையை தயாரித்துள்ளோம். விரைவில் பூமி பூஜை நடத்துவோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட உத்தரவுகள் மற்றும் கூட்டாட்சி கொள்கைகளை புறக்கணித்து வருகிறார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதலை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி வாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாக விரைவில் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். புதிய முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுடன் சேர்ந்து இணக்கமாக பயணிப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு திடீர் ஆய்வு. நாள்தோறும் கனிம வளங்கள் கனரக வாகனங்கள் மூலம் கேரளாவுக்கு ஏற்றிச் செல்லப்படும் நிலையில் வாகனங்களின் எண்ணிக்கையை பார்த்து அமைச்சர் பிரபு அதிர்ச்சி. டாஸ்மாக் வருமானத்தை நம்பி அரசாங்கத்தை நடத்தலாம் என்ற எண்ணம் மட்டும் ஆட்சியாளர்களுக்கு வந்துவிடக்கூடாது என இயக்குநர் பேரரசு அட்வைஸ்.
தமிழகத்தில் தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் சரியாக செட் ஆகவில்லை என்றும் கருத்து. இப்பதான் அவர் காருக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் கியரே போடலை. நான் அதுக்குள்ளே 80ல் 100ல் போனால் வண்டி போகாது. ஏன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் சிலது நடக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு அமைச்சரவையே ஸ்ட்ராங் ஆகலை. இன்னொன்று காவல்துறையெல்லாம் எங்கெங்கே மாற்றங்களாக தான் இருக்குது. அதெல்லாம் என்ன அவங்க ஸ்டடி பண்ணலை. ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்ட்ரோல் கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. கட்சியின் பதிவை மீட்க தனி சின்னத்தில் போட்டியிடுவது பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா விளக்கம். தனி சின்னத்தில் நின்றிருந்தால் அமைச்சர் பதவி பெற்றிருக்கலாம் என்ற ஆதங்கத்தோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக திரித்து பரப்பப்படுவதாகவும் புகார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. மருத்துவமனை வளாகத்தில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் நோயாளிகள் வேறு அறைக்கு மாற்றம். வந்துருக்காரு, வெளியே எடுக்கிறாரு. சரிங்க, நான் பார்த்து போட்டுருக்கேன். கன்னியாகுமரியில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் அதிரடி கைது. கைதானவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். பக்ரீத் பண்டிகை நெருங்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். சந்தை ஆரம்பித்து 2 மணி நேரத்திலேயே 1.5 கோடி ரூபாயை தாண்டி வர்த்தகமானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் தானும் அதிபர் டிரம்பும் பேசும்போது அவர் கேட்கும் முதல் கேள்வி, என் நண்பரான பிரதமர் மோடி எப்படி இருக்கிறார் என்பதுதான். டெல்லியில் நடைபெற்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின நிகழ்வில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் சர்ஜியோ கோர் பேச்சு. பிரதமர் மோடியிடம் தனது வணக்கத்தை தெரிவியுங்கள், தான் அவருடைய தீவிர ரசிகன் என்பதையும் அவரிடம் எடுத்துரையுங்கள். டெல்லியில் நடைபெற்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின நிகழ்வில் தொலைபேசி மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சு. சத்தீஸ்கரில் வங்கியில் முதியோர் ஓய்வூதிய தொகை எடுப்பதற்காக 9 கிலோமீட்டர் கரடுமுரடான காட்டுப்பாதையில் 90 வயது மாமியாரை முதுகில் சுமந்து சென்ற மருமகள். பேருந்து வசதி இல்லாததால் அரங்கேறிய அவல சம்பவம். தங்களிடம் இருப்பில் உள்ள அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க சம்மதித்ததாக வெளியான தகவலுக்கு ஈரான் மறுப்பு. இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் அணுசக்தி ஒரு கருபொருளாக இல்லை எனவும் விளக்கம். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு அருகே கட்டப்பட்டு வந்த 9 மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்து விபத்து. 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். ஆஸ்திரியா நாட்டில் பாராகிளைடரின் கயிறுகளை விமானம் அறுத்ததால் அந்தரத்தில் தொங்கிய பெண். கீழே விழவிருந்த பெண் சாதுரியமாக செயல்பட்டு பாராசூட்டை விரித்ததால் பத்திரமாக தரையிறங்கிய அதிர்ச்சிகர வீடியோ.
4வது அணியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. வாழ்வா சாபா ஆட்டத்தில் மும்பை அணியை 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. நடப்பு ஐபிஎல் தொடரின் கடைசி லீக் போட்டியில் டெல்லி அணி அபார வெற்றி. 40 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தி அசத்தல். நாளை நடைபெறும் குவாலிஃபயர் முதல் சுற்றில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். நாளை மறுதினம் நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐபிஎல் தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆனவர்கள் பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர் ரோஹித் சர்மா முதலிடம். ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் டக் அவுட் ஆனதை அடுத்து இதுவரை ஐபிஎல் தொடரில் 19 முறை டக் அவுட் ஆனவர் என்ற மோசமான சாதனையை படைத்தார் ரோஹித் சர்மா. T20 தொடரில் இளம் வீரரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் என்ற சாதனையை படைத்தார் ராஜஸ்தான் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. நடப்பு ஐபிஎல் தொடரில் 583 ரன்கள் அடித்து தேவ்தத் படிக்கல் வசமிருந்த சாதனையை முறியடித்து அசத்தல். திரைத்துறையில் விஜய் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. தூத்துக்குடியில் கருப்பு பட இயக்குனர் RJ பாலாஜி பேட்டி. விஜய் சார் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர். அதாவது அவர் விற்ற இடத்த வேற யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அவர் 10 ரெக்கார்டு தமிழ் சினிமாவில் இருக்குன்னா ஒரு 8 ரெக்கார்டு அவரோட தான் இருக்கும். அவ்வளோ பெரிய நடிகர். ஸோ அவர் தமிழ் சினிமாவில் இல்லாதது ஒரு பெரியமான காலியான இடம் தான். ஆனால் அவர் இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காரு, CM ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். பட் இங்க நம்ம கிட்ட சூர்யா சார் மாதிரி இன்னும் பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல படங்கள், பயங்கரமான பெரிய படங்கள், பெரிய இந்த மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ற படங்கள் வரும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பினேன். மீசைய முறுக்கு 2 திரைப்படத்தின் 6வது 10 பாடலுக்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு. இணையத்தில் 10 கோடி பார்வைகளை கடந்து அசத்தல். கந்தர்வகோட்டை அருகே மங்கனூரில் புனித அந்தோணியார் பேராலய தேர் திருவிழா கோலாகலம். சாதி மத பாகுபாடின்றி ஏராளமானோர் கலந்து கொண்டு திருப்பலியில் பங்கேற்று தேர் இழுத்து வழிபாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தனியார் பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா. ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது போலவும் குறும்பு செய்த மாணவனை ஆசிரியர் புறம்பால் அடித்து காண்பிப்பது போலவும் ரீக்ரியேட் செய்த முன்னாள் மாணவர்கள்.